அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440. அனைவருக்கும் வணக்கம். திருச்சி எஸ்பியாக இருந்து இன்றைக்கு டிஐஜியாக மாறியிருக்கிற வருண்குமார் அவர்கள் கொடுத்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமான் அவர்கள் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று பிடிவாரண்ட் போட்டிருப்பதாக செய்திகள் சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் வெளியாகியது. இந்த வழக்கினுடைய தன்மை என்ன, எதற்காக பிடிவாரண்ட் போட்டாங்க, இந்த வழக்குக்காக பிடிவாரண்ட் போட்டிருக்காங்களா இல்லை நீதிமன்றம் வேறு காரணங்களுக்காக பிடிவாரண்ட் போட்டிருக்கா அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். இந்த வழக்கோட தன்மை பத்தி புரிஞ்சுக்கணும்னா, விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்துல கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஒரு பாட்டு, அதிமுக பிரச்சார பாட்டு நான் மேடையில பாடுறேன். அந்த பாட்டுக்காக ஒரு பொய்யான புகார் என் மீது கொடுக்கப்படுது. அந்த வழக்குல திருச்சி சைபர் கிரைம் என்னை தென்காசியில கைது பண்ணி கொண்டு வராங்க. அப்படி கைது பண்ணி கொண்டு வரும்போது நாம் தமிழர் கட்சி தலைமை சீமானவர்கள் சென்னையில பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. தொடர்ச்சியாக இதே திருச்சி எஸ்பியா இருக்கக்கூடிய வருண்குமார் நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்களை டார்கெட் பண்ணி கைது பண்றாரு. விக்கிரவாண்டியில பாடப்பட்ட ஒரு பாட்டுக்கு திருச்சியில வழக்கு போட்டு கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஏன் விக்கிரவாண்டியில காவல் நிலையம் இல்லையா? விழுப்புரத்துல இல்லையா? பக்கத்துல இருக்க கள்ளக்குறிச்சியில இல்லையா? ஏன் திருச்சியில புகார் கொடுக்கப்படணும், திருச்சியில வழக்கு போட செய்யப்படணும்? அப்ப திட்டமிட்டு அவருக்கு எங்கள் மீது வெறுப்பு இருக்கிறது, வருண்குமார் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிகளுக்கு எதிராகவே செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அண்ணன் சீமான் அவர்கள் வருண்குமார் மீது வைக்கிறாரு. அப்புறம் அந்த வழக்கில் நான் கைது பண்ணி அவசியம்னு சொல்லி திருச்சி நீதிமன்றத்தில் நான் விடுவிக்கப்படுறேன். அதன் தொடர்ச்சியாக வருண்குமார் என்ன பண்றாரு, ஒரு 2-3 நாள் கழிச்சு அண்ணன் சீமானவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் ஒரு செய்தியை போடுறாரு. அந்த செய்திக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ரியாக்ட் பண்றாங்க. மேடையில் அண்ணன் சீமானவர்கள் பேசுறாரு. இப்படி எங்களுடைய செல்போனை பறிச்சு செல்போன் ஆடியோ எடுத்து வெளியிடுறது, இதுதான் உன் வேலையா? ஐபிஎஸ் தான் படிச்சியா? ஒரு ஐபிஎஸ் வேலையா இது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் கேட்கிறாரு. அதை எதிர்த்து போட்டு வருண்குமார் அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த பேச்சை தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்றாங்க. இதற்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க கீழே அவருக்கு பதில் சொல்றாங்க. உடனே கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் அப்படின்னு போடுறாரு. அதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள், ஐடிவிங்க எல்லாமே எதிர்வினை ஆட்டுறாங்க, கருத்தியல் ரீதியாக எதிர்வினை ஆட்டுறாங்க. கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் போட்ட உடனே அவர் அந்த கருத்தை பதிவு பண்றாங்க. இப்படி தொடர்ச்சியா அந்த வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. அப்பதான் திருச்சி எஸ்பியா இருந்து இன்னைக்கு டிஐஜியா ப்ரமோட் ஆயிருக்க திரு வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் தலைமை சீமான் அவர்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாரு. அந்த வக்கீல் நோட்டீஸ்ல பொது வழியில ஒரு குறிப்பிட்ட தேவர், கோனார், தேவேந்திரர், நாடார் இந்த சமூகங்களுக்கு எதிராக நான் இருப்பதாக திரு சீமான் அவர்கள் குற்றச்சாட்டிருக்காரு. இது சமூக வழியில நான் பொது வழியில ஒரு காவல் பணி செய்யறேன், இதுக்கு எனக்கு இடையூறா இருக்கு, இப்ப இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் எதிராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால என்னை காவல் பணி செய்ய விடாம அவர் தடுக்கிறாரு, என் கடமையை செய்ய விடாம தடுக்கிறாரு, இதனால பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருன்னு சொல்லி ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாரு. அந்த வக்கீல் நோட்டீஸுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் அணி பதில் நோட்டீஸும் அனுப்புகிறது. திருப்பி அந்த வக்கீல் நோட்டீஸை பேஸ் பண்ணி தான் திரு வருண்குமார் அவர்கள் திருச்சி நீதிமன்றத்தில் ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொண்டு போறாரு. அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட், அதாவது மானஸ்ட் வழக்க ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்டா கொண்டு போறாரு, கிரிமினல் கம்ப்ளைண்டா கொண்டு போறாரு. அதுல தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 7ஆம் தேதி ஆஜராகணும் சொல்லி திருச்சி நீதிமன்றத்தை சொல்லியிருந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்ததுனால இந்த வழக்கை பொறுத்தளவுல நாம் தமிழர் இந்த வழக்கை எங்கேஜ் பண்ணல. ஏன்னா இந்த வழக்கு அப்பட்டமான பொய் வழக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஆதார தண்டிப்பில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு வருண்குமாரை சொன்னார் அப்படிங்கிற ஆதாரங்கள் அண்ணன் சீமான் அவர்கிட்ட முழுக்க இருக்கு. என்ன ஆதாரம் இல்லாம ஒரு கட்சி தலைவர் பொது வழியில ஒரு அதிகாரியை பேச முடியாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, ஒரு 50க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, 36க்கும் மேற்பட்ட சூப்பரண்டா போலீஸ் இருக்காங்க, டிஐஜி இருக்காங்க, ஐஜி இருக்காங்க, டிஜிபி இருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும், எந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் அண்ணன் சீமான் அவர்களோ நாம் தமிழர் கட்சியோ பொது வழியில பேசுறது கிடையாது. ஆனா பொது வழியில ஒரு கட்சியினுடைய தலைவரை இழிவாக பேசிய ஒரே ஒரு அதிகாரி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள். திருச்சி நீதிமன்ற வாசல்லே மைக் புலி சீமான்,
என்கிட்ட வந்து ஒரு தொழிலதிபர் மூலமாக சீமான் தூது விட்டார் அப்படின்னு இல்லாத செய்தியெல்லாம் அவர் தான் பதிவு செஞ்சார். சமூக வலைதளங்களை தாண்டி நேரா சண்டிகர்ல போயிட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய மாநாட்டில் ஒரு கான்ஃபரன்ஸ்ல இந்தியாவில் வந்து நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்பட வேண்டிய கட்சி, இவங்க வந்து ஒரு பாசிசம் பேசுறாங்க, இனவு துவேசம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தி கட்சி தலைவரை பயன்படுத்தி ஒரு அவதூறு பரப்பிட்டு வந்தார். அப்ப அதற்கு நாம் தமிழ் ஒரு பக்கம் என் சார்பாகவும் நாம் தமிழ் சார்பாகவும் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் மேல தனிப்பட்ட முறையில் நம்ம புகார் கொடுத்துருக்கோம். அந்த வழக்கு மதுரை நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த வழக்குல வருண்குமார் ஐபிஎஸ் தான் தொடர்ச்சியா நாம் தமிழ் கட்சிக்காரங்கள பொய் வழக்கு போடுறாரு, ஆடியோ எடுத்து வெளியே விடுறாரு, செல்போனை பறிக்கிறாரு, அண்ணன் சீமான் குறித்து பொதுவெளியில எழுதுறாரு. இப்படி அவரே பண்ணிட்டு அவர் வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவோ இல்ல வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காகவோ அண்ணன் சீமான் மீது ஒரு வழக்கை பதிவு பண்றாரு. அந்த வழக்கை அவருடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துட்டு போய் அவர் 2-3 முறையில் ஆஜராயிருக்காரு. 2 முறை ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு பல பணிகள் இருந்ததுனால தொடர்ச்சியான நேற்று செய்யாறுல வந்து வழக்கு, அப்புறம் இன்னைக்கு வந்து தொடர்ச்சியான நிகழ்வு இருந்ததுனால இந்த வழக்கில் இன்னைக்கு ஆஜராக முடியல. ஆனால் நாம் தமிழின் சார்பாக வழக்கறிஞர் ரூபன் அவர்கள், வழக்கறிஞர் சுரேஷ்குமார், வழக்கறிஞர் நன்மாறன் உள்ளிட்ட நாம் தமிழின் வழக்கறிஞர் அணி போய் இன்னைக்கு காலையில் ஆஜரானாங்க. அப்போ எதிர்த்தரப்புல இருந்து சீமானவர்கள் ஆஜராகலை அப்படிங்கிறதுனால பிடிவாரன் அப்படிங்கிறது ஒரு நீதிமன்றத்தினுடைய சாதாரண நடைமுறை தான். ஒரு வழக்குல அந்த வழக்கினுடைய விசாரணையின் போதோ இல்ல வாய்தாவின் போதோ இல்ல வழக்கினுடைய ட்ரையலின் போதோ சம்பந்தப்பட்ட நபர் ஆஜராகலைன்னா ஒரு 2 முறை 3 முறை தொடர்ச்சியா வரல அப்படின்னா பிடிவாரண்ட் அப்படின்னு போடுவாங்க. பிடிவாரண்ட்னா உடனே போய் காவல்துறை வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பிடிவாரண்ட் கொடுத்து அவங்க வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க, இந்த லிமிட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி. திருப்பி மறுநாளே போயிட்டு மறுநாளோ அதுக்கு அடுத்த மறுநாளோ நாம போய் இந்த வாரண்டை ரீகால் பண்ண முடியும். வாரண்டை போயிட்டு நீதிமன்றத்திலே போய் வர முடியாதுக்கான காரணம் உடல்நிலை சரியில்லை, இல்ல பல்வேறு காரணம், இல்ல போக்குவரத்து வர முடியலன்னு சொல்லி பல்வேறு காரணங்களை சொல்லி வாரண்டை ரீகால் பண்ணுவாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் வந்து திருப்பி இன்னைக்கு வந்து சீமானவர்கள் வந்து பல்வேறு பணிகள் இருந்தனால இன்னைக்கு வர முடியல. அதனால நாளைக்கு காலையில சீமானவர்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராவாரு அப்படின்னு சொல்லி நீதிபதியிடம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. நீதிபதியும் அதை ஏற்றுக்கொண்டு நாளை காலையில சீமானவர்கள் வந்து இந்த வழக்கில் ஆஜராகலாம். இந்த வழக்கை பொறுத்தவரை இது வழக்குக்காக சீமான நீதிமன்றத்தில் ஆஜராகன்னு சொல்லல. இந்த வழக்குல வந்து வருண்குமார் போட்ட வழக்குல நீங்க வந்து கண்டிப்பா வரணும்னு சொல்ல, நீதிமன்றத்துடைய அடிப்படையில 2 பேரையும் விசாரிக்கணும். உங்க மேல ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்களே, அந்த வழக்கு உங்களுக்கு தெரியுமா, நீங்க இப்படி பேசுறது உண்மைதானா அப்படின்னு கேட்பதற்காக ஒரு ப்ரொசீஜர் இப்பதான் அந்த இதே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ப்ரொசீஜரே அந்த அடிப்படையில் தான் சீமான் வந்து முதல் முறையாக ஆஜராகணும். ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல ஆஜராயிட்டு அதுக்கப்புறம் வழக்கறிஞர் பார்த்துவாங்க இந்த வழக்கை குவாஷ் கொண்டு போறதா இல்லை வழக்கை எடுத்து நடத்துறதா, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. இது ஒரு மான நஷ்ட வழக்கு, அதை கிரிமினல் வழக்கா மாத்திருக்காங்க. இந்த வழக்குல நாளை காலையில சீமான் ஆஜராகன்னு சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. இதுதான் இதுல இருக்க செய்தி. இப்ப நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் மீது ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய வேலை செய்ய விடாம தன்னை தடுத்துட்டாரு, இதனால நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சொல்றாரு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வேலை செய்ய விடாம எப்படி தடுக்க முடியும்? வேலை செய்ய விடாம தடுத்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எப்படி ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டுச்சு? அவர் நல்லா வேலை செஞ்சாருன்னு சொல்லி டிஹெச் ப்ரொமோஷனு. அப்ப வேலை செய்ய விடாம சீமான் தடுத்துட்டாருன்னு எப்படி ஒரு வழக்கு கொடுக்க முடிஞ்சது? இன்னொன்று, இந்த வழக்குல முழுக்க 100% நாம் தமிழர் கட்சி மீது எந்த தவறும் கிடையாது. வருண்குமார் ஐபிஎஸ் மீது நாம் தமிழர் கட்சி புகார் கொடுக்கல. வருண்குமார் ஐபிஎஸ் மீது நாம் தமிழர் கட்சி அலிகேஷன் கிளப்பல. வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அவர் தமிழ்நாட்டில் கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. சொல்லப்போனா ஒரு தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் என்ற அடிப்படையில், தமிழ்நாட்டை தமிழர்கள் முன்னேறும் அடிப்படையில், தமிழ்நாட்டில் தமிழ் அதிகாரிகள் கோலோச்சும் அடிப்படையில் வருண்குமார் ஐபிஎஸ்க்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவா எல்லா இடங்களிலும் நின்றுக்கணும். ஒரு தமிழ் அதிகாரி, ஆனா ஒரு தமிழ் அதிகாரியே தமிழ் தேசியம் பேசக்கூடிய, தமிழ் இனம் மொழி வரலாறு பேசக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிராக இருப்பது மிகப்பெரிய வியப்பு. ஒரு வடநாட்டு அதிகாரி வெஞ்சன்ஸோட செயல்படுறாருன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு தமிழ் அதிகாரியே எதிராக இருந்தது அவருடைய நிலைப்பாடு. அவருக்கு ஏதோ ஒரு வகையில் நாம் தமிழ் கட்சி பிடிக்கல, சீமானை பிடிக்கல, நாம் தமிழ் பொறுப்பாளரை பிடிக்கல, இந்த கட்சி பிடிக்கல, தனிப்பட்ட வெஞ்சன்ஸ்ல அவர் வந்து தொடர்ச்சியான பொய் வழக்குகளை போட்டுக்கொண்டு இவர் உயர்ந்த அதிகாரியா போயும் கூட அவர் மீண்டும் சமூக வலைதளங்களை திரள் நிதி, தமிழ்நாட்டில் எவ்வளவோ அதிகாரிகள் இருக்காங்க. சீமானை கைது செய்த அதிகாரிகள், தம்பி இடுமானம் கார்த்திகை கைது செய்த அதிகாரிகள், என்னை கைது செய்த அதிகாரிகள், நாம் தமிழ் கட்சியின் மீது பொய் எத்தனையோ வழக்குகளை போட்டு அதிகாரிகள் இருக்காங்க. யார் பேருமே நமக்கு யாவும் இல்லை. இன்ஸ்பெக்டர் பேரோ, எஸ்ஐ பேரோ, டிஎஸ்பி பேரோ, ஏசி பேரோ, கமிஷனர் பேரோ, எஸ்பி பேரோ, யார் பேரும் யாவும் இல்லை. அது அவங்களோட வேலை. இப்ப ஜவஹர் அலி வழக்குல ஒரு அதிகாரி இருந்தார், அவர் பேர் நமக்கு தெரியுமா? ஜாகிர் ஹுசேன் வழக்குல ஒரு அதிகாரி இருந்தார், நமக்கு தெரியுமா? வேங்கை வேல் வழக்குல ஒரு அதிகாரி இருந்தார், நமக்கு தெரியுமா? ஜெயலலிதாவை கைது பண்ண அதிகாரி பேர் தெரியுமா? கலைஞரை கைது பண்ண அதிகாரி பேர் தெரியுமா? தெரியும், யாருக்குமே தெரியும். அது அவங்க டூட்டி.
ஆனா இவர் மட்டும் தொடர்ச்சியா நாம் தமிழ் கட்சி மீது மோத வேண்டிய அவசியம் என்ன? நாம் தமிழ் கட்சியில வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு அதிகாரி திரள்நிதினு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிருக்காரு. இப்ப நீதிமன்றங்கள்ல என்னுடைய வழக்கு வரும்போது நீதிபதி கேட்கிறாரு, எதற்காக வருண்குமார் வந்து தொடர்ச்சியாக சீமானவர்கள் குறித்து சமூக வலைதளங்களை பதிவு பண்ணாரு, எதுக்கு கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் போட்டாரு, எதுக்கு பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு போட்டாரு, அப்ப அவரையும் நான் ஒரு நெட்டிசனாகத்தான் ஒரு சமூக வலைதள வாசியாகத்தான் கருதுவேன் அப்படின்னு சொல்லி மதுரை நீதிமன்றத்தில் வருண்குமார் அவர்கள் மீது அந்த வழக்குல சொன்னாங்க. இப்ப நான் போட்ட வழக்குல கூட வருண்குமார் ஐபிஎஸ் மீது 1 மாசத்துக்குள்ள என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா நாம் தமிழ் கட்சி மீது ஒரு அவதூறை பரப்பி, நாம் தமிழ் கட்சி தலைமைப்பால் மீது அவதூறை பரப்பி, திரள்நிதி திருடர்கள் ஒரு ரத்தியை போட்டு உட்கார்ந்து அதுல பாலியல் வன்கொடுமை, இந்த களவு, செயின் பறிப்பு, சீட்டிங் இதெல்லாம் போட்டு திரள்நிதி திருடர்கள்னு போறாரு. ஆத்து மணல் கொள்ளையரை பிடிப்பேன், கனிமூல கொள்ளையரை பிடிப்பேன், ஊழல் செய்யறவனை பிடிப்பேன், லஞ்சம் வாங்குறவனை பிடிப்பேன், வேலை வாங்கி தரதா ஏமாத்துறவனை பிடிப்பேன், சீட்டு கம்பெனி நடத்துறவனை பிடிப்பேன், லாட்ரி சீட்டு திருச்சியில் விற்கிறாங்க அதை பிடிப்பேன் அப்படின்னு போட்டிருந்தா வருண்குமாரை பேசுறவர்கள் ராயல் சொல்லிட்டு போடலாம். ஆனா திரள்நிதி திருடுன்னு சொல்லி ஒரு கட்சியில திரள்நிதி, இந்த வெளிப்படையான நிதி, உண்டியல் இதெல்லாம் கட்சியினுடைய சாதாரண நடைமுறை. அதை கூட இழிவுபடுத்தி ஒரு அதிகாரி போட்டு அந்த அதிகாரி எடுத்த வழக்கை நீதிமன்றம் இவ்வளவு சீரியஸா கொண்டு போறதா நம்ம பெரிய வேடிக்கை பார்க்க முடியும்னா, நம்ம எத்தனையோ புகார்களை நீதிமன்றம் கொண்டு போறோம், அந்த வழக்கை கூட நீதிமன்றங்கள் எடுத்துக்கொள்வதில்லை, காவல் நிலையங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனா வருண்குமாரை பேச பொறுத்த வழக்குல இந்த வழக்கு வந்து ஒரு பெரிய சர்வதேச குற்றம் போல அண்ணன் சீமான் வந்து பேசிட்டது போல இந்த வழக்கு வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்குல 100 விழுக்காடு அண்ணன் சீமான் பக்கம் நியாயம் இருக்கிறது. வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த சமூகங்களுக்கு எதிராக செயல்பட்டாரு, நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக எப்படி செயல்பட்டாரு, தனி நபர்களுக்கு எதிராக எப்படி செயல்பட்டாரு ஆதாரப்பூர்வமா அண்ணன் சீமான் அவர்கள் நீதிமன்றத்துல கொடுக்க இருக்காரு. இந்த வழக்கு நாளைக்கு சூடு பிடிக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ